இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் நான் அன்போட மனதார நம்ம லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு நான் வர வைக்கிறேன். எல்லாருமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க. ஆமென், ஆமென். ஓகே, ஃபைன். இப்பொழுதும் நம்ம நம்மள முழு மனதோட ஆண்டவருக்குள்ள நம்மள தாழ்த்தி அவரை நம்ம நாடுவோம், தேடுவோம். ஜெபிக்கலாமா? நாங்க அப்பா, அன்பு ஆவியான தேவனே, அப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா என் தேவனே, அப்பா நீர் எவ்வளவு பெரியவர், அப்பா நீ எவ்வளவு மகத்துவமானவர் ஆண்டவரே. சர்வ வியாபியா இருக்கிறீரே, சர்வ ஞானியா இருக்கிறீரே, உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. அப்பா லார்ட், we lift up your holy name Jesus. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. அப்பா you cleanses us அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அசுத்த காரியங்களே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. அப்ப நாங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திரவர்களா நாங்க இருந்துடவே கூடாது கர்த்தாவே. நீரே ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த உலகத்துக்கு நாங்க உப்பும் வெளிச்சமுமா இருக்க அப்பா என் தேவனே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா அனுதினமும் உண்மை நாடனமே, அனுதினமும் ஏசப்பா உங்க முகத்தை நாங்க தேடனமே, உங்க பிரசன்னத்துல நாங்க அமரணுமே ஏசப்பா. தட் மஸ்ட் பி ஒரு ஹாப்பி டைமா இருக்கணும் ஏசப்பா, ஒரு குவாலிட்டி டைம் ஏசப்பா, ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டுமே ஆண்டவரே. அப்பாவும் மேலே நான் அப்பா உயர்த்துக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதானை மறைந்து வேணும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எங்கள் பாடுகள் வேதானை மறைந்து வேணும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எஸ் லார்ட், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. சேர்ந்து சொல்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, நீ சோர்ந்து போகாதே. ஓ லார்ட், சோர்ந்து போகாதே மனமே, நீ சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? Yes Lord, you won't leave us. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, நீ சோர்ந்து போகாதே.
எல்லாருமே இந்த பாட்டு வந்து அப்படியே ரொம்ப சோகமாலாம் நம்ம பாடக்கூடாது. இவந்தோ இந்த பாட்டு இப்படி இருந்தாலும் இதுல இருக்க அர்த்தங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா. நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. நீ ஏன் சோர்ந்து போகிற, நீ ஏன் கவலைப்படுற, நான் தானே உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், நான் தானே உன்னை உருவாக்கினேன், நீ இப்படி சோகமா இருக்கலாமா, நான் உன்னை கை விட போறேனா அட் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். நீங்க நினைச்சிருக்கலாம் எவ்ரிதிங் இஸ் ஓவர், இதுக்கப்புறம்லாம் எதுவுமே பண்ண முடியாது, மை லைஃப் இஸ் ஷேட்டர்ட், நத்திங் இஸ் ஒரு உபயோகமா நான் யாருக்குமே இருக்க மாட்டேன், என்னால எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க வந்து தனியா புலம்பிட்டு இருக்கலாம், டெய்லி அழலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, சோர்ந்து போகாதே என் மகனே, சோர்ந்து போகாதே என் மகளே, நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை நான் தானே கண்டு கொண்டேன், உன்னை நான் தானே உருவாக்கினேன், உன்னை நான் கைவிட போறேன்னா நாட் அட் ஆல், ரைட், நாட் அட் ஆல். மனிதர்கள் கைவிடலாம், சூழ்நிலைகள் கைவிடுறது போல இருக்கலாம், ஆனா நம்மள படைத்த தேவன், நம்மளோட தகப்பன் நம்மள ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஆமென், ஆமென். இப்ப நம்ம சந்தோஷமா சிரித்து கொண்டு இந்த வரிகளை பாடுவோமா, ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? சரி. கண்டுனை அழைத்ததேவன் கைவிடுவாரோ, எஸ் லார்ட். கண்டுனை அழைத்ததேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, மனமே நீ சோர்ந்து போகாதே, எஸ் லார்ட். சோர்ந்து போகாதே மனமே நீ சோர்ந்து போகாதே. ஆமென். சோ எஸ், ஒருபோதும் இனிமேல் நம்ம எப்படி இருக்க போறது இல்ல, எப்படி இருக்க போறது இல்ல. எஸ், அப்ப நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவருக்குள்ள? சந்தோஷமா இருக்கணும், அவரை நம்ம பாடி துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அவர் நம்மளுக்கு யாரா இருக்காரு? நம்மளோட தேவனா இருக்காரு, நம்மளோட தகப்பனா இருக்கிறாரு, அண்ட் நம்ம நம்பி இருக்கிற துர்கமா இருக்கிறாரு. ஆமென். நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம், மனுஷங்களை நம்புவோம். எனக்கு என் ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு என்னோட டேலண்ட் மேலலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு என்னோட வேலை மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம அது பேர்லாம் நம்பிக்கை வைப்போம். ஆனா நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் யாரு? ஆண்டவர். இன்னொன்னு என்ன? நம்மளோட வேதம். அதுல இருக்கிற வார்த்தைகளை தான் நம்ம நம்பணுமே தவிர்த்து சூழ்நிலைகளையோ இல்ல மனிதர்களையோ நாம நம்ப கூடாது. அதுக்குன்னு வந்து சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இனிமே நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகாதீங்க, அது ரொம்பவே தவறு. நம்ம ஆண்டவரை நம்பணும். ஆண்டருக்குள்ள we need to trust people as well, பட் காஷியஸா இருக்கும். ஓகேவா? இது ஒரு குட்டி டிப். இப்ப நம்ம ஆண்டவரை திரும்ப ஆராதிக்க போலாமா? எஸ். So this is one of my favorite song. நம்ம எல்லாரையுமே ஆண்டவரை முழு மனதோட சந்தோஷமா ஆராதிக்க போறோம். ஏன்னா அவர் நம்ம நம்பிக்கைக்கு காரணா இருக்கிறார். ஆமென். என்னவா இருக்கார்? He is the reason for us, for everything வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணு கிடையாது, எல்லாத்துக்குமே நம்மளோட நம்பிக்கை அவராதான் இருக்கிறார். ஆமென். ஓகே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. முடிந்தவர்களை இருந்து நம்ம ஆராதிப்போமா? நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே, உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஓகே, ஹோல்ட் ஆன். இப்ப வந்து இது ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா, இட்ஸ் அ டிக்ளேரிங் சாங். இப்போ அப்படியே நம்ம ரொம்ப ஸ்லக்கிஷா அப்படியே சேர்ல உட்காந்துட்டு, வயதானவர்கள் ஓகே புரிந்து கொள்ள முடியுது, பலவீனமா இருக்காங்க ஓகே ஃபைன், ஆனா சின்ன பசங்க, வாலிபர்கள், முடிந்தவர்கள் எல்லாருமே எழுந்து நின்று இப்போ இது ஒரு குட்டி ஆக்ஷன். ஓகேவா? ஹெசிடேட் எல்லாம் பண்ணாம ஆண்டவருக்குள்ள நம்ம எல்லாருமே இது வந்து we are going to worship the Lord with all joy. ஓகேவா? ரெடி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி தெரியுமா? உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஓகே, ஸ்டெப் பாத்துட்டீங்களா? சோ இப்போ நம்ம ஒரு வாட்டி இது சொல்லும் போது we are going to
Dance in the presence of the Lord with all holiness. Okay, ready-ஆ? Okay, fine. எல்லாருமே ஆண்டுக்குள்ள உற்சாகமா நம்ம இப்ப இது வந்து டிக்ளேர் பண்ண போறோம். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனேயோ. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனேயோ. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, ஓ முடிவும் நீரே, துவங்கியாதை துவங்கியாதை முடிப்பவர் நீரே, முடிப்பவர் நீரே. முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியாதை துவங்கியாதை முடிப்பவர் நீரே. Yes Lord, முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, ஓ கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, கடலின் மேலே நடந்து என்னை கரை சேர்ப்பவரும் நீரே, ஓ ஜீசஸ். கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. ஓ எஸ் லார்ட். ஆமா ஆண்டவரே, அப்பா இந்த நம்பிக்கையின் காரணரா இருக்கிறீரே, அதற்காக நன்றி 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 கர்த்தாவே. அப்பா முதலும் முடிவும் எல்லாமா நீராவே இருக்கிறீர் கர்த்தாவே. எங்க வாழ்க்கையில் எல்லாமே எங்களுக்கு நீர் மாத்திரம் தான் ராஜா. அப்பா we lift up your holy name Jesus. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் சுவாமி. அப்பா நாங்க தத்தளித்த நேரத்தில் ஏசப்பா கடலில் மேல் ஏசப்பா எங்களோடு நீர் நடந்து எங்களை நல்லாக ஏசப்பா கரை சேர்த்தீரே அப்பா. அதுக்கு உங்களுக்கு நன்றி சுவாமி. அப்பா ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் நீர் எங்களோடு இருந்தே ஏசப்பா கரை சேர்க்கிறீரே, இதற்கு உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அது கடுகளவு கூட ஏசப்பா நாங்க தகுதியே இல்லாதவர்கள், ஆனா உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே வழி நடத்துறீரே, அதற்கு உங்களுக்கு நன்றி 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 கர்த்தாவே. இப்பொழுது நம்ம வந்து அவரை நம்ம நம்பிக்கைன்னு சொல்லிட்டோம், அவரை நம்ம உயர்த்துறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்மளோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம சந்தோஷமா, அதாவது எனக்கு எல்லாமே நீங்க தான், உங்களை நான் வந்து வர்ஷிப். தாவீது ராஜா வந்து எப்படி அவரா ஆடு மேய்க்கும் பொழுதும் சரி, கிங்கா இருந்த போதும் சரி, அவரோட கான்ஸ்டன்டா பண்ணது என்னன்னு யாருக்கா தெரியுமா? எஸ், என்ன பண்ணாரு? வர்ஷிப். எஸ், ஆண்டவரை சந்தோஷமா ஆராதிச்சாரு. நாமளும் அதே போலதான் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம ஆண்டவரை மனதார ஆராதிக்க போறோம். ஆமென். புது கவினாலும் நம்ம அவரை ஆராதிக்க போறோம். ஆமென். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் நான் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் நான் அவரை நேசிக்கிறேன். ஓ அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி
அல்லேலூயா இந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் தாமும் அருளிய கர்த்தாரை கொண்டாடுவேன். ஆமென். இத்தனை கிருபைகள் தாமும் அருளிய கர்த்தாரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். நன்றியோட பாடுவோமா? சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. எஸ் லார்ட். சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. மனதால் சொல்லுவோமா? அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த அன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த அன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் தாமும் அருளிய கர்த்தாரை கொண்டாடுவேன். அப்பா, இத்தனை கிருபைகள் தாமும் அருளிய கர்த்தாரை கொண்டாடுவேன். எஸ் ஜீசஸ் அப்பா, நன்றி கர்த்தாவே. அப்பா அப்பா இந்த 11 months இந்த 12 months எவ்வளவு அழகா நடத்தி கொண்டு வரீரே அப்பா. வித் ஆல் கிராட்டிடியூட் we have entered this 12th month ஏசப்பா. செகண்ட் வீக் குள்ளாக வந்திருக்கோமே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. when we look back ஆண்டவரே, எவ்வளவு அழகா அப்போ ஒவ்வொருத்தரும் கண்மணி போல் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே. நன்றி நன்றி நன்றி. we are forever faithful and grateful to you Lord அப்பா. அப்போ உங்களுடைய கிருபையினால நிரப்பினீரே. பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமா விளங்கியதே ஏசப்பா. வேலை ஸ்தலத்துல, படிப்பு ஸ்தலத்துல ஆண்டவரே எவ்வளவு அழகா எங்களை வழி நடத்தி வந்தீரே. குடும்ப காரியங்களை எப்பா தேவைகளை சந்தித்து கொண்டு வரீரே அப்பா. உங்களுடைய ஜனங்களை எவ்வளவு அழகா ரட்சித்து அப்பா நீர் நடத்துவதற்காக நன்றி 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 ஏசப்பா. எல்லாரும் மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 11 months எவ்வளவு அழகா நடத்தி இருக்காரு. எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க. எத்தனையோ பேரோட குடும்பமே எல்லாம் டிசாஸ்டர்ல எல்லாம் லாஸ் ஆயிருக்கு. ஆனா ஆண்டவர் உங்களை எவ்வளவு கண்மணி போல் பாதுகாத்து கொண்டு வழி நடத்துறாரு. Are you grateful to the Lord? Are you faithful to the Lord for that? Or else you're grumbling. எனக்கு இது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? That is very very wrong. நம்மளோட ஆட்டிடியூட், ஐயோ என் தேவனே எவ்வளவு அழகா ஜீவனை கொடுத்திருக்கிறே, சுவாசத்தை கொடுத்திருக்கிறீரே அப்பா, ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறே, உண்ண உணவு அப்பா, உடுத்த உடை கொடுத்திருக்கிறே. அதுக்கு நன்றியோடு இருக்கிறீங்களா? அதுக்கு நன்றியை செலுத்துக்கிறீங்களா? இல்லைன்னா அவங்களுக்கு இது இருக்கு எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? தட் இஸ் a very very wrong attitude church. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளாக மனம் திரும்புவோமா? நன்றி செலுத்துவோமா? இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் தாமும் அருளிய கர்த்தாரை கொண்டாடுவேன் அப்பா. இத்தனை கிருபைகள் தாமும் அருளிய கர்த்தாரை கொண்டாடுவோம். ஆமென். எஸ் லார்ட் அப்பா, எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். வில் ஆல்வேஸ் வர்ஷிப் யூ. உம்மை மாத்திரமே நாங்க உயர்த்துவோம், கொண்டாடுவோம் சுவாமி. அப்பா நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரமே உயர்த்தப்படுவீராக ராஜா. மீதியான வேலை உங்க காரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுது நம்ம சபையின் அறிவிப்புகளை கவனிக்கலாம். Praise the Lord everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க கர்த்தருக்குள்ள? ஆமென். சோ இப்பொழுது கூட நம்ம வந்து சபையின் அறிவிப்புகளை கேட்டலாம். முதலாவது நம்மளோட தமிழ் சர்வீஸ் எல்லா சண்டே, அதாவது எவ்ரி
சண்டே 9 AM நடக்கும், 9 மணிக்கு நடக்கும். இங்கிலீஷ் சர்வீஸ் வந்து 5 PM நடக்கும். அண்ட் நம்மளோட கிட்ஸ் சர்வீஸ் வந்து எல்லாம் 3rd சண்டே 5 PM நடக்கும். பட் இந்த மந்த் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல், 4th சண்டே நடக்க போகுது. இதுல என்ன ஸ்பெஷல் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க வந்து கண்டிப்பா அதை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். we have lots in store because நம்ம வந்து ஏசப்பாவோட பிறப்பை கொண்டாட போறோம்ல. சோ கிட்ஸுக்கு நாங்க ரொம்ப ஸ்பெஷலா இந்த மாசம் நாங்க வச்சிருக்கோம். சோ டோன்ட் forget to join. அண்ட் நீங்க உங்களுக்கு விமென்ஸ் ஃபெலோஷிப்ல உங்களுக்கு ஒரு பார்ட்டா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் கிருபையில we have started one. சோ நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது prayer request or if you want a word of encouragement னா தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. and we'll be there to reach you out. and also எங்களோட எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. so will be updated on every daily devotions ஆ இருக்கட்டும், சில மெசேஜஸ் ஸ்னிப்பெட்ஸா இருக்கட்டும். சோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாகவே பயனுள்ளதாக இருக்கும். ஆமென் ஆமென். சோ இப்பொழுதும் நம்ம சபையின் அறிக்கையை வாசிப்போம். என் கூட சேர்ந்து நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவர் இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்வேன். மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதுல வாசிச்சது போல நம்மளோட டே டு டே லைஃப்ல வாழ்ந்து தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென். அதற்கு எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். சரி, இப்பொழுது கூட எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட இருக்கு. நம்ம இந்த ஜெப வேலையில கூட பிளீஸ் நீங்க எல்லாருமே ஆவியான தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஓகே, இங்க ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க, அங்க நம்ம குவைட்டா இருக்கலாம்ன்றது கிடையாது. லெட் அஸ் ஆல் ப்ரே டுகெதர். நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து தேவ ஆவினால நிரம்பப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஓகே, ஆவியான தேவன் நம்மளுக்கு உணர்த்துற அவரே நம்மளை பொழுது வழி நடத்த போகிறார். சோ கெட் ரெடி டு பி united with the Holy Spirit. வாங்க ஜெபிக்கலாம். ஆவியான தேவனே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களை நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நபரையும் நீர் இந்த நேரத்துல ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா, முதலாவது ஆண்டவரே ராஜா, நீர் எங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. எங்களோட சரீரத்தை பார்த்து இது உம்முடைய ஆலயம் என்று சொல்றீங்க. ஆனா அநேக நேரத்துல இதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிடுறோம். உமக்கு நீங்க அருவருக்கும் படிக்கு நாங்க எங்களோட சரீரத்துல பரிசுத்த குலைச்சல் ஆக்கிடுறோம் ராஜா. எங்களோட சிந்தனையில அப்படி ஆக்கிடுறோம் ஆண்டவரே ராஜா. எங்க பேச்சுல, எங்க பார்வையில, எங்களோட செவினால நாங்க ஆக்கிறோம். இப்பொழுது எங்களை ஒரு விசை சுத்திகரிங்க ராஜா. ஏசப்பா, உம்மனால கழுவ முடியாத பாவம் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. இப்பொழுதும் உங்க ரத்தத்தினாலே எங்களோட பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி உம்முடைய ஆலயமான எங்களோட சரீரத்தை உமக்குன்னு நாங்க ஒரு விசை படைக்கிறோம் ஆண்டவரே ராஜா. we offer ourselves ஆண்டவரே. எங்களை நாங்க உங்ககிட்ட படைக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அப்ப நீர் ஆளுகை எடுத்து கொள்ளும் ஆண்டவரே ராஜா. அப்ப உம்முடைய சபையாக இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே விரோதமாக எழும்புகிற அந்த இச்சையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால அதமாக்கி போடுகிறோம் ராஜா. அந்த இச்சைகள்ல நாங்க விழாத படிக்கு ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, நாங்க எங்களோட ஆத்மாவை அழிவுக்கு நேரா நடத்தாத படிக்கு ஆண்டவரே அந்த ஆவிகளை அப்பா மேற்கொள்கிற வல்லமையை எங்களுக்கு தாங்க. அந்த இடத்துல நாங்க அப்பா எந்த இடத்துக்கும் அப்பா நாங்க வந்து விழுந்துட கூடாது ஆண்டவரே. நாங்க டெம்டேஷன்ல விழுந்துட கூடாது ஆண்டவரே ராஜா. கூட இருக்கிறவங்களாம் பண்றாங்க, நாங்க அதை பண்ணிட கூடாது ஆண்டவரே ராஜா. இயேசுவின் நாமத்தினால உமக்காக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ எங்க ஒருத்தருக்கும் கிருபை தாங்க அப்பா. எங்க குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆவியான தேவனே. இப்பொழுதும் நீர் அவங்க ஒருத்தருக்குள்ளேயும் நீர் அசை வாடுங்க. அவங்களுக்குள்ள இயேசுவே உண்மையான தேவன் என்றத அப்படியே ஆணித்தனமா அவங்களுக்குள்ள இருக்கட்டும். அதை விட்டு அவங்களோட மனது அலைப்பாயவே கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க நீரே உண்மையா தேவன் என்றதை அறிந்து கொண்டு உண்மை அன்பிற்காக அவங்க ஏங்கட்டும் ராஜா. அவங்களுடைய மனம் உங்க அன்பிற்காக அட்ராக்ட் ஆகட்டும் ராஜா. ஒரு மேக்னெட் எப்படி அட்ராக்ட் ஆகுமோ அந்த மாதிரி உங்க அன்பிற்கு அவங்களோட மனது அட்ராக்ட் ஆகட்டும் ராஜா. உங்களுடைய சித்தத்தை செய்யறதே
அவங்களோட போஜனமாக இருக்கட்டும், அவங்களோட நோக்கமாக இருக்கட்டும் ராஜா. எங்களோட குடும்பத்துல ஆண்டவரே நாங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இவங்க மட்டும் ரட்சிக்கப்படல, நாங்க வேதனையோடு இருக்கிறோம் ராஜா. ஆனா ஆண்டவரே ராஜா, கடைசியா ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமா எழும்புகிற கூட்டத்துல இவங்க ஒருத்தவங்களா இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே ராஜா. ஐசப்பா உமக்காக ரத்த சாட்சியாக கூட மறிக்கிறதுக்கான அப்பா அப்படி ஒரு அப்பா அர்ப்பணிப்போடு அவங்க வாழ போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சிறு குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் உங்க கடத்துல படிக்கிறோம் ராஜா. அப்பா எந்த ஒரு ஆண்டவரே ராஜா ஃப்ளூவோ டிசீஸோ யாரையும் அணுகாதபடிக்கு நீர் ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வழி நடத்துவீராக ஆண்டவரே ராஜா. World War 3 வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் ஏதோ அது நடக்கட்டும் ஆண்டவரே. ஆனா நான் ஒரே ஒரு ஜெபம் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட ஆண்டவரே ராஜா உண்மை அறியாம மரணிக்க கூடாது ஆண்டவரே. உண்மை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே ராஜா. எஸ்அப்பா ப்ளீஸ் ஆண்டவரே ராஜா, உண்மை ஏற்றுக்கொள்ளாம போன நரகத்துக்கு போவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு அப்பா மோசமான எண்ட் அவங்களுக்கு வேணாம் ஆண்டவரே ராஜா. I pray that each and every soul will receive you ஆண்டவரே. Let them receive you. உண்மையை பெற்று கொள்ளட்டும் ஆண்டவரே ராஜா. அதற்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே ராஜா அப்பா உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களோ, மனது சரியில்லாம இருக்கிறாங்களோ, அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியில்லாம இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில நீர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யுங்க. Lord, regenerate them ஆண்டவரே ராஜா. இந்த ஜெப வேலையை கொடுத்ததற்காகவும் நன்றி. இப்பொழுது கூட வார்த்தையை கொடுக்க போற ஆண்டவரேஜா, உம்முடைய ஊழியக்காரியம் கருத்துல ஒப்படு கொடுத்துட்டோம் ஆண்டவரேஜா. நீரே வழி நடத்துவீராக. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரேஜா. அந்த வார்த்தையை எங்களுக்குள்ள ஆண்டவரை கிரியை செய்து அது எங்களுக்குள்ள ஆண்டவரே ராஜா அது ஒரு வெளிச்சமாக மாறட்டும் ஆண்டவரே ராஜா. அப்ப நீர் ஆளுகை எடுத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன் ஆமேன். இப்பொழுது கூட நம்ம தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சபையா நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்தோம், ஆராதித்தோம். இப்ப நம்ம ஒன்று சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க தேவன்கிட்ட ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரே சொல்லுகிற எனக்குள்ளும் கேட்கிற தேவ ஜனங்களுக்குள்ளும் கிரியை செய்யும்படியாக ஆவியானவரை எங்கள் மனக்கண்களையும் இருதயத்தையும் திறந்து விடுவீராக. நீர் ஆளுகை எடுத்துக்கொள்வீராக ராஜா. ஆண்டவரே இதன் மூலியமாக தேவ வெளிச்சம் எங்களுக்குள்ள வந்து நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக உப்பாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். இந்த வாட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டிமெசி வித் காட். தேவனுடனான ஒரு நெருக்கம், நம்ம தேவனோடு கூட இருக்கிற ஒரு நெருக்கம், அந்த உறவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தேவனோட கூட ஒரு நெருக்கம், ஒரு உறவு அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன வேணும்னாக்க, எனக்கு தேவன் வேண்டும். நான் பாவி, என் பாவத்தை மன்னிக்கிற ஒரு தெய்வம் இருக்காரு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக மரித்தார், அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால என்ன மீட்டு எடுத்திருக்காரு. இயேசு நாமத்துல எனக்கு ரட்சிப்பு இருக்குன்னு நம்ம உணர்ந்து கொண்டு தேவன் எனக்கு வேணும்னு நம்ம அந்த அறிகிற அறிவுல வேணும். சோ அது ஃபர்ஸ்ட். அடுத்தது என்னன்னா கீழ்ப்படினும். என்னன்னாக்கா தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தத்தும் கேட்டு நம்ம கீழ்ப்படினும். அடுத்தது என்னன்னாக்கா நம்ம டோட்டலா சரண்டர் பண்ணணும், நம்மளே தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். முதல்ல நான் பாவி, எனக்கு தேவன் வேணும், இந்த ரட்சிப்பு அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம தேவன் கிட்ட நம்மள அர்ப்பணிக்கிறது. அதுக்கு அடுத்தது என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்க தேவனோட கூட பேசணும். நம்ம இப்ப எப்படி நம்ம ஃபேமிலியில எல்லாரோடையும் பேசுறோம், இப்ப கணவன் மனைவியோட பெற்றோர் பிள்ளைகளோட பேசுறச்சே ஒரு உறவு வர மாதிரி நம்ம தேவனோட பேசணும். அதுதான் நம்ம ஜெபம்னு சொல்றோம். சோ தினம் ப்ரே பண்ணணும். நம்மளோட என்ன தேவைகள், எந்த பிரச்சனைகள், எந்த வித விஷயமா இருந்தாலும் தேவனோட கூட அதை போய் ஃபர்ஸ்ட் தேவன் கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். மனுஷங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓடி போன்ல போய் சொல்றது, அவங்க கிட்ட சொல்றதுங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம யார்கிட்ட ஓடணும், தேவன் கிட்ட போய் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும். இப்ப இன்டிமெசியான உறவு ஒருத்தரோட இருக்குனாக்கா நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்தையும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவோம்ல. சோ தேவனோட ஒரு இன்டிமெசியான ஒரு நெருக்கமான ஒரு உறவு வேணும்னாக்க நம்ம பேசணும். நானாகவே போய் தேவன்கிட்ட நிக்கணும். எனக்கு இந்த மாதிரி தோணுது, எனக்கு இந்த மாதிரி தவறா தோணுது, எனக்கு இந்த மாதிரி பயமா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி கவலையா இருக்கு, எல்லாத்தையுமே அப்படியே போய் நம்ம தேவன் கிட்ட ஷேர் பண்றச்சு தேவன் என்ன செய்வாரா, நம்ம மட்டும் பேசுறதா இல்ல, நம்ம தேவன் பேசுகிற ஜீவன் உள்ள தேவன் இல்லையா. சோ அவர் என்ன பண்ணுவாரு, அவரும் திருப்பி நம்மளோட பேசுவார். அப்படி பேசுறச்சேதான் அந்த இன்டிமெசி, அந்த உறவு என்ன ஆகும், நம்மளுக்கு வளரும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனை நேசிக்கணும். எப்படி நம்ம ஒருத்தர் நேசிச்சா அவங்க சொல்றது அப்படியே கீழ்ப்படிவோம். சோ தேவனை நம்ம நேசிக்கணும். அந்த நேசத்துக்கும் அவர்கிட்டதான் ஓடணும். ஏசப்பா உங்க மேல முழு அன்போடு, நான் எப்பவும் சொல்லுவேன், முழு அன்போடு, முழு ஆத்மா, முழு பலம், முழு சிந்தையோட தேவன் கிட்ட அன்பு கூறணும். அவரோட அன்பை வாங்கிக்கிட்டு அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியணும். வேதத்தை நம்ம நேசிக்கணும், வேதத்தை ஒழுங்கா வாசிக்கணும். இதெல்லாம் தான் ஒரு பேசிக் ரூல்ஸ். ஓகேவா, இன்டிமெசி வித் நம்ம தேவனோட நெருக்கமா நடக்கிறதுக்கு. இப்போ
பைபிள்ல யாரெல்லாம் அப்படிலாம் நடந்தாங்கிறத நான் ஷார்ட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் அப்படி நடந்தாங்கன்னு பார்த்தா, ஆபிரகாம் நெருக்கமா நடந்தாரு. மோசே ஆபிரகாம் நெருக்கமா நடக்கச்சு என்னன்னாக்க, அதுல ஆதியாகமத்துல நீங்க பார்த்தாக்க தெரியும். அவர் அந்த மாதிரி நெருக்கமா நடந்துட்டு வரச்சே எப்படி இருக்கும்னா, அதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் தேவன் படைத்தார் இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நோவா, அதுக்கப்புறம் ஆபிரகாம். சோ ஆபிரகாம்ல விஷயத்துல பாக்கறச்சே 3 பேர் வந்து அந்த இடத்துல பேசி குழந்தை பிறக்கணும். அப்ப தேவன் இறங்கி வந்து பேசுறாரு. அதே மாதிரி இதை வந்து சோதம் குமார் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கிட்ட மறைக்காம தெரியப்படுத்துறாரு. ஏன் தெரியப்படுத்துறாரு? நான் ஒண்ணு செய்ய போறேன். ஏன்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், இன்டிமெசி இருக்கு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும். நோவாவை பாத்தீங்கன்னாக்கா உத்தமனா வேற யாருமே இல்ல. உலகம் இப்ப நம்ம சொல்றோம்ல, உலகமே பாவமா இருக்கு, நான் மட்டும் எப்படி தப்பிக்கிறது? இல்ல, அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்பயே இருந்தது. எப்போ? நோவாவோட காலத்துல. ஆனா அப்ப நோவா மாத்திரம் உண்மை உத்தமனா இருக்காச்சு. நோவா கிட்ட பேழைய கட்ட சொல்றாரு. குடும்பம், இந்த அனிமல்ஸ், இது எல்லா வகையும் அதை என்ன சொல்றாரு, அதுக்குள்ள பேழைக்குள்ள வரும்படி சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல நோவாவோட கூட ஒன்னொன்னும் அந்த போட்டோட அளவுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல ஒன்னொன்னு ஆண்டவர் சொன்னபடி. அப்ப எப்படி அது தெரிஞ்சிருக்கும் நோவாக்கு? ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, நோவா வந்து தேவனோட சஞ்சரித்தான் இருக்கும். சஞ்சரிக்கிறதுனா கூடவே வாக் பண்றது, கூடவே அப்படியே இருக்கிறது. சோ ஏனோக்கு சஞ்சரித்தான் இருக்கு. ஏனோக்கு தேவனோட கூட நடந்த சஞ்சரித்தான், அப்படியே அவரோடய வாக் பண்ணி ஏனோக்கு இன்ஃபேக்ட் தேவனோட சஞ்சரித்து. அதுக்கப்புறம் பக்கத்து கீழே ஒரு வசனத்துல இருக்கும், பிள்ளை பெற்ற அந்த காரியங்களா வரும். சோ ஃபேமிலி லைஃப்லயும் இருந்துட்டு இருக்காரு, பிளஸ் என்ன இந்த ஏர்த்லி லைஃப்லயும் வாழ்ந்துட்டு தேவனோடும் சஞ்சரிக்க முடியுது. அப்ப அவங்களால முடியும்னா நம்மளாலையும் முடியும். அடுத்தது தாவீது, அடுத்தது தானியேல். இவங்க எல்லாரோடையும் பார்த்தாக்க தேவன் பேசுறாரு. ஏன் நம்மளோட பேச மாட்டாரா? நம்மளோடையும் பேசிக்கிட்டு தானே இருக்காரு. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? தேவன் பேசுற அனுபவம். பேசுறாரு, ஆனா கேட்டு கீழ்ப்படியிருமா? நான் சொன்னேன்ல இந்த இதுல அது முக்கியமானது ஒண்ணு, கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படியதான். இப்ப யோசிச்சு பாருங்களேன், வீட்லயே பெத்தவங்க வந்து ஒண்ணு சொல்றீங்க, அது பிள்ளைங்க கேட்கலனாக்க 2-3 வாட்டி சொல்லுவீங்க, 4வது வாட்டி கோபம் வரும், அடிப்போம். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கேட்கலனாக்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகணும்? எக்கேடாது கெட்டுப்போ, நீ பட்டு திருந்து அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். ஆனா நம்ம ஆண்டவர் அந்த மாதிரி நம்மள மாதிரி மோசம் கிடையாது. ஆனாலும் அவர் நயங்காட்டியும் அழைப்பார், மட்டாய் தண்டித்தும் அழைப்பார். அவருக்கு தெரியும் யாரை எப்படி அழைக்கணும், யாரை எந்த இடத்துல திருப்பணும், எப்படி செஞ்சா இதுவாகும் அப்படின்னு. சோ இப்போ ஹோசியா பார்க்கலாம், யோபு பார்க்கலாம். அப்புறம் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானவர், எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர் யாரா இருக்கும் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவும் பிதாவோட கூட அந்த இன்டிமெசி ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாரு. ஏன்னா அதிகாலையில போவாரு, இருட்டோட எழுந்து கொண்டு போய் தேவனோட சஞ்சரித்து ஜபம் பண்றது, அந்த மாதிரி காரியங்கள்லாம். சோ இயேசு கிறிஸ்துக்கே அப்படி தேவைன்னா அப்ப நம்மளுக்கு எவ்வளவு தேவை இல்லைங்களா? அப்ப பிதா வாஞ்சியோட தான் இருக்கா நம்மளோட பேசுறதுக்கு, உறவு கொள்றதுக்கு. நம்ம ரெடியா இருக்கோமா? அப்படி நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்க நம்ம செய்ய வேண்டியதுல முதல்லங்க, நான் பாவி, என்ன மன்னிங்க, எனக்கு நீங்க வேணும்பா, நீங்க இல்லாம என்னால முடியாதுன்னு அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த நினைக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன் தேவனு சொல்லுவார். ஓகே ஓகே நீ போ, நீ நான் பாத்துக்கிட்டு இப்படி நிப்பாரு. அந்த இடத்துல நம்ம போய் குட்டி போட்டு எல்லாம் பண்ணி மண்டையை இடிச்சுக்கிட்டு உடச்சுக்கிட்டு வந்து நின்று தேவனேன்னு திருப்பி அவர்கிட்டதான் வரும். அதுக்கு முதல்லயே அவரோட போயிட்டா வரும் காரியங்களை குறித்து சொல்லுவாரு, வரப்போற ஆபத்துல இருந்து நீக்கி பாதுகாத்து அதுக்கு வழிவாசலை திறந்து கொடுப்பாரு. எல்லா விதத்திலயும் அவர் நம்மள ஆலோசனை சொல்லி நடத்துவார். ஓகேவா? என்னோட கூட இப்போ யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கோங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமீன். அதாவது அவர் எப்படி இன்டிமெசி கொடுக்கிறார்னா, உலகத்துக்கு இறங்கி வந்திருக்காருங்க இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? தேவன் அவரே இறங்கி மனுஷ ரூபம் எடுத்து மாம்சத்துல வந்து என்ன பண்றாராம், உலகத்தில வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. யாரு அது? இயேசு கிறிஸ்து. சோ எப்படி ஃபர்ஸ்ட் அவர் இன்டிமெசி எப்படி வைக்கிறாரு? நம்மளோட முதல்ல வார்த்தையில சொல்றாரு, எல்லாம் இது பண்றாரு. அடுத்தது என்ன பண்றாரு? அவரோட அன்பு, பிதாவோட அன்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னா, தன்னோட ஒரே பேரான குமாரன் நமக்காக இயேசு கிறிஸ்துவ நம்ம இந்த பூமியில கொடுத்து அனுப்பியிருக்காரு இல்லைங்களா? சோ அவர் இறங்கி வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு? நம்மளோட ஒரு இன்டிமெசி ரிலேஷன்ஷிப் வைக்க. சோ தேவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் தெரியுமா எடுத்து வைக்கிறது? இன்டிமெசி ரிலேஷன்ஷிப் வேணும்னு நம்ம இல்லங்க, தேவன் தான் வச்சிருக்காரு. ஏன்னா நம்மளோட அந்த நெருக்கமான உறவு வேணும்னு நம்மள படைச்சு நம்மளோட அவர் இறங்கி வந்து நம்மளோட பேசுறாரு. சோ ஃபர்ஸ்ட் யார் நம்மளுக்காக அப்படியே என்னோட பேசணும் ஒருத்தர் துடிச்சு, என் கணவன் துடிக்கல, என் பிள்ளைகள் துடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, தேவன் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் உங்களோட பேச, உங்களோட கூட உறவாட, அந்த இன்டிமெசி ரிலேஷன்ஷிப் உங்களோட வச்சுக்கிறதுக்கு தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது என்னோட யோவான் 15:5 எடுத்துக்கோங்க. நானே திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமீன்.
இயேசு கிறிஸ்து தான் திராட்சை செடி, நம்ம கொடி. எப்பவுமே இந்த கொடி, இந்த திராட்சை கொடி என்ன பண்ணுனாக்க அதுல போய் படர்ந்து இது பண்ணாதான் நம்மளால கனி கொடுக்க முடியும். செடி இல்லாம அந்த கொடியினால போய் எங்கேயுமே இது பண்ண முடியாது. சோ ஒரு கொடிக்கு வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் இது தேவை. சோ அவரோட கூட நம்ம படர்ந்து போகிறச்சேதான், அந்த செடியோட கூட அந்த கொடி பறந்து போயிடுச்சேதான் நம்மளால கனி கொடுக்க முடியும். நீங்க திராட்சை தோட்டத்துல பாத்துருந்தீங்கன்னாக்க முதல்ல அந்த செடி மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அப்புறம் படர்ந்து அதுல அப்படியே அதுல போய் சுத்தி 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 கொடி போகும் இல்லைங்களா? சோ அப்ப அந்த கொடிக்கு அந்த செடி தேவைப்படுது. சோ நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை. அவர் சொல்லிட்டாரு கிளீன் போல்டு, என்னால் என்று உங்களால் எதுவும் செய்யக்கூடாதுன்னுட்டாரு. செய்ய முடியாதுன்னு இல்ல, செய்யக்கூடாது. யூ கான்ட், யூ ஷுட் நாட். ஓகேவா? சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. யூ ஷுட் நாட், அவ்வளவுதான். சோ அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஏசப்பா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த இன்டிமேசி உறவு, எப்போ நான் சொன்னேன் இல்லையா, பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. கசப்பா இருக்கா, யார் மேலேயாவது பொறாமையா இருக்கா, இல்ல பயமா இருக்கா, இல்ல ஏதாவது டெம்டேஷன்ஸ் வருதா, இல்ல இச்சைகள் வருங்களா, ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்கு, ஏசப்பா ஹெல்ப் மீ, ஏசப்பா நீங்க கூப்பிட கூப்பிட he will guide you, he will talk to you, he will help you. சோ இந்த மாதிரி காரியங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அதனாலதான் சொல்றாரு என்னால் இன்று உங்களால் எதுவும் செய்ய கூடாது அப்படின்னு. அடுத்தது என்னோட கூட யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமீன். என்னவா, தேவன் இடத்துல நம்ம சேர்ந்தாதான் அவர் நம்ம கிட்ட முதல்ல அவர் இறங்கி நமக்காக வந்துட்டாரு, நம்மளோட ரிலேஷன்ஷிப் சொல்றதுக்கு எல்லாம் வந்துட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம போய் தேவன் கிட்ட சேரணும். ஏசப்பா நீங்க எனக்கு வேணும், தேவனே கர்த்தாவே பிதாவே எனக்கு நீ வேணும், நம்ம சேரச்சு அவர் நம்மளோட வந்து சேருவாராம். இன்னொன்னு என்ன, பாவிகளே, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை நம்ம கையினால, இந்த கையை வச்சு நீங்க என்னென்ன தவறு, ஏதாவது லஞ்சம் வாங்குறீங்களா, தவறான காரியங்கள் செய்யறீங்களா, இந்த கையினால தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனத்துக்கு இல்ல இச்சைகளுக்கு இதுவா இருக்கீங்களா பாருங்க. அதெல்லாம் நம்ம சுத்திகரிக்கணும். இரு மனசா இருக்கு, வேர்ல்டுக்கும் ஒரு இது போன்றது, அத பணத்துக்கும் ஒரு அடிமையா இருக்கிறது, தேவனுக்கும் அப்படி இல்ல. இல்ல இந்த பக்கம் இன்னைக்கு சபைக்கு போலாமா வேண்டாமா, இல்ல இன்னைக்கு வேதம் வாசிக்கலாமா வேண்டாமா, இதுவா அதுவா, திஸ் ஆர் தட், இல்ல இல்ல இல்ல, அந்த இரு மனசோடவே இருக்காதுங்க, டபுள் மைண்டடா இருக்கவே இருக்காதீங்க. என்னவா உங்க இருதயத்தை எப்பவுமே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. எதுக்காக? தேவன் அதுக்குள்ள வாசமா இருக்கிறார். என்னோட கூட சங்கீதம் 63:1. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாயதுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாவீது சொல்றாரு, என் தேவனே நீர் என்னுடைய தேவன். நீ என்னுடைய தேவன் பா, நீர் வந்து என்னோட தெய்வம் பா, என்னுடைய யுவர் மைண்ட். அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு லவ் வரும்ல, பொண்டாட்டி நீ ஏன் பொண்டாட்டி, என்னோட அப்பா என்னோட அம்மா என் பிள்ளைகள்னு சொல்லல, அந்த மாதிரி என் தேவன் அந்த உரிமையோட வைராகியத்தோட வாஞ்சியோட சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, அதிகாலமே உண்மை தேடுகிறேன். எப்ப தேடா இருப்பாங்க? அதிகாலமே. இத்தனைக்கு அவர் ராஜாவா இருக்காரு, எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு பின்னாடி எப்ப பார்த்தாலும் ஒருத்தங்க துரத்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு தேசத்துக்கோட யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, அந்த இதுலயுமே ராஜாவா இருந்தாலும் சரி, குகையில இருந்தாலும் சரி, ஆடு மேய்க்கட்சியும் சரி, ஒழிஞ்சிருந்து வாழச்சவும் சரி, என்ன பண்றாரு, அதிகாலமே தேவனை தேடுறாரு. அது மாதிரில வறண்டு அப்படியே நம்ம ட்ரையா போய் எதுவுமே உணர்வே இல்லாம ஒரு பயந்து எனக்கு எதுவுமே தோணல, நம்ம இந்த காலத்துல சொல்றதுனாக்கா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட், வறண்டு போயிருக்கு, ட்ரையா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. அந்த நேரத்திலயும் அவரோடது எப்படி இருக்கான், தண்ணி தேடுற மாதிரி தேவனை தேடுதான். அவர் ஆத்மா வந்து தேவனை தேடுறதான். அந்த மாதிரி எந்த நேரத்துல நம்ம ஆத்மா தேவனையே தேடிக்கொண்டு இருக்கணும். அது மாத்திரமல்ல, என் மாம்சமானது உண்மையே வாஞ்சிக்கிறது. இந்த உடம்பு கூட, இந்த பிளஷ், நம்ம டிசைர்ஸ் இருக்குல்ல, இந்த வெறும் இந்த ஸ்கின் மாத்திரம் இல்ல, நம்மளோட டிசைர், அதுதான் நம்மளோட மாம்சமான இதெல்லாம், அது கூட என்னவா தேவனையே வாஞ்சிக்கிறதா. ஏசப்பாவே தேவனையே சார்ந்து இருக்கான். சோ அது எப்படிப்பட்ட எந்த, அதாவது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி, தேவனே 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 தேவனே, அதுதான் வந்து லாங்கிங். அதாவது இட்ஸ் a love for என்ன சொல்றது, காட். அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அன்பு, தெய்வீக அன்பு அவனுக்குள்ள ஊற்றப்பட்டு தேவனையே வாஞ்சித்து தேவனையே நாடி தேவனையே சதா சர்வ காலம் நினைத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற தாவீதுக்கு ஆண்டவருக்காக நன்றி. அப்படியும் ஆண்டவர் நம்மள மாற்றட்டும். ஆமீன். என்னோட கூட ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமீன். அதாவது கர்த்தரை கண்டடையத்தக்க, எப்ப கர்த்தரை கண்டடையிறது,
எப்பவும் தான் கர்த்தர் இருக்காரு இல்லைங்களா? ஆனா ஒரு காலம் இருக்கு, அதிகாலையுமே எழுந்து போகச்சு. ஏன் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அப்படின்னு மார்னிங்ல என்னன்னாக்க எந்த டென்ஷனும் இருக்காது. உங்க வேலை எது, உங்க படிப்பது, குடும்பத்துது, எதுவுமே இல்லாம அதிகாலையில என்ன ஆகும்னாக்க கர்த்தரை தேடுறச்சு. அந்த நேரத்துல கர்த்தர் உலாவி வருது, கர்த்தர் பேசுறது. வேற சத்தம் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி தேவன் எப்பவுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா வேற சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி தேவன் சத்தம் கேட்கறச்சு அதிகாலையில உங்களால அந்த சத்தத்தை கேட்க முடியும். அந்த ஃபைன் டியூன் பண்ணிருக்க முடியும். புரியுதுங்களா? அதனாலதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க. அப்ப அதிகாலையில தேடுங்க. தேடுறச்சு என்னவா நீங்க கண்டடைவீங்க. அப்ப அவர் சமீபமா இருக்கல, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமா இருக்கு. அவர் எப்பவும் தான் நம்ம சமீபமா இருக்க, நமக்குள்ள இருக்காரு, நம்ம பக்கத்திலேயே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஐ வில் பி வித் யூ ஆல்வேஸ். நான் உன்னை விட்டு விலகுவதுன்னு கைவிடுன்னு சொல்றேன். அப்ப இங்க இந்த இடத்துல என்ன, அவர் சமீபமா இருக்கிற இடம் அப்படின்னாக்க என்னன்னா, உங்க மனசும் அவர் மனசும், உங்க சிந்தையும் அவர் சிந்தையும் ரெண்டும் ஒரே ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்ல இருக்கறச்சே நீங்க கூப்பிடுச்சே அவர் பதில் தரது உங்களால உணர முடியும். அவர் என்ன சொல்றாரோ அது உங்களால கேட்க முடியும். அவர் பிரசன்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுதான் கர்த்தர் சமீபமா இருக்கிறது. அப்ப கர்த்தரோட பிரசன்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியலன்னா சம்திங் ராங் இன் யூ. என்னோட கூட எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமீன். இது எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க எல்லாருமே இல்ல, இது ஒரு எமர்ஜென்சி கால். சோ நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறச்சு அவர் என்ன பண்ணுவாராம், பேசுவாரு. உங்களுக்கு தெரியாதது, வரப்போற காரியங்கள், உங்களுக்கு என்ன சொல்லணுமோ எல்லா விஷயங்களையும், அறியாதமான பெரிய காரியங்களை, அதிசயங்களை அவர் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்றாரு. சோ என்ன அர்த்தம்னா அவர் பேசுவேன்னு சொல்றாரு. அப்போ அவர் பேசுவார்னாக்க உங்க கூட அந்த இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு அர்த்தம். நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ நீங்க எப்ப தேவனோட உறவு வச்சுக்கிறீங்களோ, நீங்க அதிகமா ஜெபிக்க வேதம் வாசிக்க அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அப்படியே அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டோட இருக்கறச்சு நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுறச்சு அப்ப அவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவாரு. அது மாத்திரம் இல்ல, நீங்க அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்கள், ஆண்டவர் ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாராம். ஆமீன். என்னோட கூட ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு. எப்படியா இந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னா அப்ப அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லிடுவேன், பேசுறதுக்கு முன்னாடியே நானு ஆன்சர் சொல்லுவேன், உங்களுக்கு நான் எல்லா எதையும் தேவைகளையும் சந்திப்பேன்னு அர்த்தம். ஓகேவா? சோ என்னோட கூட இப்போது பிலிப்பியன் அதிகாரம் 3வது அதிகாரம் 7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமீன். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க பவுல். என்ன சொல்றாரு, எனக்கு என்னெல்லாம் லாபமோ, அவர் படிச்சாரு, அவர் எல்லா பணம், அந்தஸ்து, பதவி, பேரு, புகழ், அப்படி ஒரு நாலேஜ் எல்லாமே இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்குன்னா குப்பைன்னு விட்டுட்டேன். இதெல்லாம் எனக்கு லாபம் தான், எதுனால எனக்கு ப்ராஃபிட் தான், ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அடுத்தது சொல்றாரு, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம், அவரை அறிகிற மேன்மையை விட மத்ததெல்லாம் எனக்கு குப்பை அப்படின்னுட்டாரு. சொத்து, ஆஸ்தி, பாஸ்தி, அவருக்கு பேரு, அவரோட இது அவரை சொன்ன எல்லாமே ஓகே. ஏன்னா ரோம சாம்ராஜ்யத்துல இருந்திருக்காரு, இந்த இதுலயும் கத்துட்டு இருந்திருக்காரு, எல்லா இடத்துலயும் அவருக்கு பேரு, புகழ், பதவி, அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாமே இருக்கு, படிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் ஏசப்பா ஒண்ணு போதும்னு, நம்ம இப்ப சின்ன பசங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஜெபிக்கச்சே சொல்லுவாங்க, இயேசுவுக்காக எதையும் இழப்பேன் ஆனா இயேசுவை இழக்க மாட்டேன்னு. அது மாதிரிதான் நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னாக்க எல்லாத்தையும் இயேசுக்காக குப்பைன்னு இழந்துட்டாரு, ஆனா இயேசுவை இழக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோமா? பைபிள் கிளாஸ் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, இயேசுவுக்காக எதையும் இழப்பேன் ஆனா இயேசுவை இழக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம சொல்றோமா? அந்த அறிக்கை நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்ம விடுறோமா? அந்த இடத்துல இருக்கணும். அதுதான் இன்டிமேசி ரிலேஷன்ஷிப் வித் காட். ஓகேவா? அடுத்தது என்னோட கூட அதே பிலிப்பு 3வது அதிகாரம் 10வது வசனம் எடுங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி
க்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். சோ அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாகவும் விட்டேன். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைய நானும் பாபத்துக்கும் சாபத்து இது எல்லாத்துக்கும் நான் மறித்து அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அடையறதுக்கு என்னவா அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, சோ இவரையும் எல்லா பர்சிக்யூஷன்ஸ் லைக் அவரோட டிசைர்ஸ் அவரோட ஃபிளஷ் எல்லாத்தையும் அடக்கி அதெல்லாத்தையும் சிலுவையில அரைஞ்சு பழைய மனுஷன சுபாவத்தை சிலுவையில அரைஞ்சு நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். இயேசுவனை அடையணும்பா, இயேசுவனை பெறணும்பா, இயேசுவனை அறிஞ்சு கொள்ளணும்பா. அந்த அறிவுக்கு முன்பாக அந்த இயேசுக்கு முன்பாக நான் படுற பாடுகள் எல்லாமே எல்லாம் என் ஆசை, என் விருப்பங்கள், என்னோட எண்ணங்கள், என் பதவி, என் சொத்து, சுகம், குடும்பம் எல்லாமே குப்பை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த பவுல் கொடுக்கிறாரு. அந்த நிலைமைக்கு நம்ம ஏசப்பாக்குள்ள வரணும். ஆமீன். என்னோட கூட கடைசியா எரேமியா 31:3, எரேமியா 29:11. எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன். ஆமென். ஆண்டவர் நம்மள அநாதி சிநேகத்தால் சிநேகித்து காருண்யத்தினால் நம்ம இழுத்து கொண்டிருக்காருங்க. அப்படிப்பட்ட தேவனோட கூட நெருக்கமான ஒரு உறவை வைத்துக் கொள்றது நம்மளோட பாக்கியம் சாகியம். இது நமக்கு மட்டும் கிறிஸ்துவர் நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்க. சோ இதை நம்ம ஒரு நாளும் இழந்துடவே கூடாது. அடுத்தது எரேமியா 29:11 கடைசியா. நீங்கள் பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமீன். அதாவது நம்மள குறித்து, நம்மளோட எதிர்காலத்தை குறித்து, நம்மளை பத்தி அவர் நினைத்திருக்கிற நினைவு எல்லாமே நன்மைக்காக மட்டும்தான். நம்ம என்ன இந்த காரியம் இன்னும் நடக்கலையே, இன்னும் அது வரலையே, இப்படி ஆகலையே, என்னென்னமோ நினைக்கலாம். ஆனா நம்மளை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவு எல்லாமே நன்மைக்காகவும் சமாதானத்துக்காகவும் தான். நம்ம எதிர்பார்த்திருக்க ஒரு முடிவு அவருக்கு தெரியுங்கிறாரு. நீ என்ன விரும்புற, என்ன ஆசைப்படுற, எல்லாம் நடக்கணும்னு. சில விஷயத்த தாமதமாக்குவாரு, சில விஷயத்த உடனே கொடுப்பாரு, சில விஷயத்துக்கு நோ சொல்லுவாரு, சில விஷயத்துக்கு புரிய வச்சுட்டு தகுதிப்படுத்திட்டு அது கொடுப்பாரு. சோ அது எதுவா வேணா இருக்கலாம். இப்ப ஜபிச்சா போல ரட்சிப்பா இருக்கலாம், இல்ல கல்யாண காரியமா இருக்கலாம், இல்ல படிப்பு காரியம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எனிதிங் இட் கேன் பி. ஆனா அவர் நம்ம வச்சிருக்கிற அந்த பிளான் எப்படி இருக்குமானா, இட்ஸ் ஒன்லி ஃபார் குட் அண்ட் ஃபார் அவர் பீஸ். சோ அவர் கொடுக்கற நன்மையும் இருக்கும், அவருடைய சமாதானம் இருக்கும். ஆமீன். சோ இப்ப இந்த வாட்டி நம்ம பார்த்து கொண்டது என்னன்னாக்க, தேவனோடு கூட அந்த நெருக்கமான உறவு. அந்த உறவுல நம்ம பயணிக்கிறச்சு தேவனோ அப்படியே பேசுவாருங்க. அவர் அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால வார்த்தையில சொல்லவே முடியாது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். சோ அப்படிப்பட்ட அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமோடு கூட அந்த இன்டிமெசி வித் காட், ஆண்டவரே உமோடு நெருக்கமான அந்த உறவு, அந்த ஐக்கியம் கொள்ளும்படி அதிகாலமே உண்மை தேட, ஆண்டவரே தாவீது சொன்னது போல விடாயத்துமான வறண்டதுமான நிலத்தை போல தாகமா இருக்குப்பா. ஆண்டவரே மாம்சமும் ஆண்டவரே உண்மை வாஞ்சிக்கிறது தகப்பனே. ஆண்டவரே உமோடு கூட நாங்கள் கண்டோமே. ஆண்டவரே ஆதாமோடு கூட ஆண்டவரே பேசினீர், ஆண்டவரே நோவாவோடு பேசினீர், ஆண்டவரே அதே மாதிரி ஆபிரகாமோடு பேசினீர், ஆண்டவரே ஏனோக்கு உமோடு சஞ்சரித்தார் என்று இருக்கு ராஜா. ஆண்டவரே நாங்களும் உமோடு சஞ்சரிக்க, உமோடு பேச, உமோடு உறவு கொள்ள, உமோடு ஐக்கியம் கொள்ள, உண்மையே சார்ந்து இருக்க, எல்லாவற்றையும் உண்மையே நோக்கி பார்க்க, எப்பொழுதும் உண்மையே ஆண்டவரை விசுவாசிக்க, உமக்குள்ளாகவே உமது கரத்தின் கீழவே இருக்க, ஆண்டவரை உம்மோடன் ஐக்கியப்பட ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் தருவீராக. ஆண்டவரே ஆண்டவரை எல்லாரும் ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவினால் மற்ற எல்லாவற்றையும் குப்பை என்று உதறிவிட ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபியை தருவீராக தகப்பனே. உண்மை அடைய வேண்டும் அந்த மேன்மைக்காக மற்றவை எல்லாவற்றையும் ஆண்டவரே நஷ்டம் என்று உதறிவிட உதவி செய்வீராக தகப்பனே. உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. அதை கேட்டு கீழ்ப்பணிந்து உம்மோடு நடக்க, உம்மோடு உறவு கொண்டு ஆண்டவரே உண்மை அதிகாலையுமே தேடி கண்டுபிடிக்க, உம்முடைய பிரசனத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நாங்கள் ஜபித்தது மூலியமா விழுந்த எந்த கிரிகளும் எந்த அவர்களுக்கு 10-11 எங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் நம்ம ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆமீன்.
ஆமீன். காட் bless you.